ஹாய், டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம். இந்த சாம்பிராணி, அதாவது குழந்தைகளுக்கு இந்த தூபம் போடுறத பற்றி நிறைய சர்ச்சையான கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நல்லதா கெட்டதான்னு பார்த்தா, அந்த காலத்தில் அந்த ஹேர் ட்ரையர்லாம் கிடையாது. அதனால் சாம்பிராணி யூஸ் பண்ணாங்க. அதனோடது இயற்கையான ஒரு பொருளாக இருக்கிறதுனால அந்த ஒரு மனம்ங்கிறது ஒரு இயற்கையான சுற்றுப்புறத்துக்கும் ஒரு மனசுக்கும் ஒரு அமைதியை கொடுத்துச்சு. அதுக்காக நல்லதுன்றதுக்காக மூச்சு முட்டுற அளவுக்குலாம் குழந்தைக்கு சாம்பிராணி போட்டு அதனால் சுவாச பிரச்சனைகள்லாம் ஏற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ நல்லதுன்னாலுமே அளவாக பயன்படுத்துறது நல்லது. அப்போ அடைச்ச ரூம்குள்ளே குழந்தைக்கு சாம்பிராணி போடுறதை விட கொஞ்சம் ஓப்பனான பிளேஸில் போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் ஓரளவுக்கு அந்த ட்ரை ஆகும். அதனால் அலர்ஜி தொற்றுகள் வராமல் இருக்கும். கொஞ்சம் அந்த புகை உள்ளே போயிடுச்சு பிரச்சனை ஆகிடுமா? கண்டிப்பாகத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தகுந்த எதிர்பார்த்தலே உடம்பு ப்ரிப்பேர் பண்ணும். எப்படி தூசியிலே இருக்கிற குழந்தைகளுக்கு தூசியால் அலர்ஜி வர்றதில்லை. முற்காலத்தில் எல்லாரும் சாம்பிராணி போட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஆஸ்துமா வந்துச்சா? வரல. ஆனால் இப்போ சாம்பிராணி சுத்தமானதான்றதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி போடுறது நல்லது. நம்ம முன்னோர்கள் சொன்னதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்னென்ற காரணம் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணுமே தவிர ஒட்டு மொத்தமாக நல்லதுன்னு கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் பிரச்சனைகள் ஏற்படுது. ஓகேங்களா?